பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங்ஸ் கோயம்புத்தூர் மூலியமா பாத்தீங்கன்னா எண்ணெய் ஆட்டும் இயந்திரங்கள் மற்றும் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான தேங்காய் உரிக்கிற மிஷின் இந்த மாதிரி பலதரப்பட்ட மிஷின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எண்ணெய் ஆட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா அதிகபட்சமா எண்ணெய் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூலி அளவு கோட்டி கொடுக்குறவங்க பாத்தீங்கன்னா ரோட்டரி விரும்புறாங்க. இந்த ரோட்டரியில வந்து 3 விதமா நாங்க பண்றோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 10 HP மோட்டர் ஸ்லோ ஸ்பீடு மோட்டர் 960 RPM ஹெவி டியூட்டி மோட்டர் போட்டு தரோம். மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 கிலோ அரைக்குது. கூலி அளவுக்கு பெஸ்டா இருக்கு, அவுட்புட் பெஸ்டா இருக்கு. நாங்க யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ஓரளவு கிளம்பி ஹை கிரேட் ஸ்டீல்ல போடுறோம். தேய்மானமே வராது. சாஃப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டீல் சாஃப்ட் போடுறோம். உங்களுக்கு லைஃப் லாங் ப்ராப்ளமே வராது. வெயிட்டே தூக்க முடியாத அளவுக்கு இருக்கு. எங்க கியர் பாக்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டியா இருக்கு. அதே மாதிரி எங்க கியர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நியூ வால்வோ கியர்ஸ் வாங்கி போடுறோம். மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பழைய மிஷின்ல இருந்து உடைச்சு போடுவாங்க, லாரி பஸ்ல இருந்து உடைச்சு தான் போடுவாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வால்வோ ட்ரக்கினுடைய கியர்ஸ் போடுறோம். லைஃப் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15-20 வருஷம் எந்த ஒரு இது இல்லாம இருக்கும். அந்த அளவுக்கு ஹெவி டியூட்டியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரோட்டரியிலேயே 3 விதமா பண்றோம். ரோட்டரியில வந்து பாத்தீங்கன்னா 10 HP அடுத்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சின்னது வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. 5 HP ஓடுற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா மினி ரோட்டரின்னு சொல்றது. இது வந்து பாத்தீங்கன்னா 5 HP மணிக்கு வந்து 30 கிலோ அரைக்கிங்க. ஒரு கானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ இருந்து 10 கிலோ 12 கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம். 3 பேட்ச் ஓட ஒரு மணிக்கு, ஒரு மணி நேரத்துக்கு. 5 HP மோட்டர் சிங்கிள் பேஸ்ல கூட இது ஓடுமானது. கூலி அறைவுக்கு அளவா கொண்டு வரவங்களுக்கு இந்த மிஷின் ரொம்ப பெஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராம்ப்டன் மோட்டர் தான் யூஸ் பண்றோம். IE2 மோட்டர், IE3 மோட்டர் யூஸ் பண்றோம். பிராண்டட் கியர் பாக்ஸ், இம்போர்ட்டட் பெல்ட், ஹெவி டியூட்டியா இருக்கு. எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே வராது உங்களுக்கு. லேடிஸே ஈஸியா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். புண்ணாக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதை விட சின்ன ரோட்டரி வேணுங்கிறவங்களுக்கு 3 HP பண்ணி தரோம். மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 3 கிலோல இருந்து 7 கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம் ஒரு பேட்ச்க்கு. இதுல 3 பேட்ச் ஓடும் மணிக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ரோட்டரின்னு சொல்றோம். 2 HP மோட்டர், கிராம்ப்டன் மோட்டர் 2 HP 3 HP 2 ஆப்ஷன்லயும் பண்ணி தரது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இந்த மிஷின். இப்போ மரச்செக்கு வேணுங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 HP மோட்டருங்க மணிக்கு 20 கிலோ அரைக்கூடிய மிஷின் வந்து பெஸ்ட் மாடல் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 100 லிட்டர் ஆயில் சராசரியா எடுக்கலாம். 10 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஓட்டினீங்கனாலும் எந்த ஒரு ஹீட் வராது. லேடிஸே ஈஸியா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே வராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லா விதமான பருப்புகள், கடலை, எள்ளு, தேங்காய், ஆமணக்கு எல்லாமே அரைச்சிக்கலாம். அதுல ஜஸ்ட் புண்ணாக்க மட்டும் எடுத்துட்டு எண்ணெய் சும்மா கீழே இருக்க மட்டும் துணி போட்டு தொடச்சா போதுமானது. தண்ணி ஊத்தில கழுவுணுங்கிறது எதுவுமே கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த மிஷின் வந்து பெஸ்ட் மாடல் இது. இதுல என்ன பெரிய மாடல் வேணும், எனக்கு ஆயில் அதிகமா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 30 கிலோல பண்றோம். மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோ அரைக்கூடியது 5 HP மோட்டர்ல பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிசைன். எங்களுக்கு பெல்ட்டே வராது. இல்ல டபுள் கியர் பாக்ஸ் கொடுக்குறோம். அதனால ரோட்டரிக்கு ஈக்குவலா இதுல ஆயில் எடுத்து கொடுக்கும். இதுல யூஸ் பண்ற கியர் பாக்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரோட்டரிக்கு 10 HP யூஸ் பண்ற கியர் பாக்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பா ஓட்டலாம். நீங்க பல்க் ஆயில் வேணுங்கிறவங்களுக்கு இது மிகச்சிறந்த மிஷின் இது. இதனுடைய உழைக்கும் லைஃப் பாத்தீங்கன்னா கிட்ட 40 டன் கூட இந்த உழைக்கிங்க. ஆள் பற்றாக்குறையா இருக்குது. ரோட்டரி ஓட்டுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. குன்னாக்கு இருக்கிற கஷ்டம் ஃபீல் பண்றாங்க. ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகமா வேணுங்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கோல்ட் பிரஸ் எக்ஸ்பெல்லருங்க 10 HP ஓடக்கூடிய நாங்க பண்ணியிருக்கோம். மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோல இருந்து 150 கிலோ வரைக்கும் ஓடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடே வராது. ரோட்டரி மாதிரியே தான் சூடு வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பருப்பு இங்க போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கலக்கி புண்ணாக்கு வெளியே வந்துடும். எண்ணெய் கீழே இறங்கிடும் ஆட்டோமேட்டிக்கா. இதுல ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு கடலை போடும் போது மட்டும் ஈஸியா வரணுங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஹீட்டர் ஃபிலமெண்ட் கொடுத்துருக்கோம். மிஷின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் போட்டு விட்டீங்கன்னா இந்த சேம்பர் வந்து சூடாயிரும். சூடாச்சுன்னா அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு எண்ணெய் வரதுக்கு அப்புறம் நீங்க ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஹை வால்யூம் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படிங்கிறது மிகச்சிறந்த மிஷின் இது. இது பேரே கோல்ட் பிரஸ் எக்ஸ்பெல்லர். ஹீட்டே வராது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி.